காலை வணக்கம். நல்ல கிளைமேட், நல்ல ஜிலு ஜிலுன்னு இருக்குது. பார்க்கறதுக்கே நம்ம கிரவுண்ட் வந்து எப்பவுமே ரம்மியமாக இருக்கும். இந்த நேரத்தில் எங்களுடைய பள்ளிக்கு வருகை தந்திருக்கும் பசுமை அமைப்பின் தலைவர், தலைவர்னா இவர் சும்மா தலைவர் இல்லை, நம்மளுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து அவரை வந்து கிரீன் சாம்பியன்ற பட்டம் கொடுத்து அவரை வந்து நமக்காக வச்சிருக்காங்க. இந்த குழந்தைங்களுக்காக, ஸ்கூலுக்காக. இந்த மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தான் இந்த பூமி வந்து இன்னும் பசுமையா அழகா ஒரு சோலையா இருக்குது. இப்ப எல்லாரும் வீடு கட்டுறன்ற பேர்ல, கம்பெனி கட்டுறோம், பெரிய பெரிய பில்டிங் கட்டுறோன்ற பேர்ல எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணி விட்டாங்க. மரங்களே இல்லை, அப்படிதானே? முக்கியமா உங்ககிட்ட தான்
ஆமாவா இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து வாழ்க்கையே வந்து இந்த பூமிக்காக, இந்த பசுமைக்காக நம்ம எல்லாம் இனி வருங்கால ஜெனரேஷன், நம்ம எல்லாம் ஏதோ மரங்களை பார்க்குறோம், நம்மளுடைய அப்பா அம்மா நல்லாவே என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அதுக்கும் மூதாதையர்கள் நல்லா என்னது நந்தவனத்துல சோலையில அப்படி இருந்திருப்பாங்க. ஃபியூச்சர்ல நீங்க எல்லாம் மரத்தை பார்க்க முடியுமான்றதே டவுட்டா இருக்குது. உங்களுக்கு ஒரு இது வச்சுதான் காட்டணும், வீடியோல இல்ல படத்துல வச்சுதான் காட்டுற மாதிரி ஆயிடம் போல் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி இயக்கத்துல சேர்ந்து இந்த மாதிரி நல்லது சேவை மனப்பான்மையோடு செய்யறவங்க இருக்கிறதுனாலதான் இன்னும் உலகம் வந்து கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி வந்து இது வாழ்க்கையே இதுக்காக அர்ப்பணிச்சு இந்த எங்க ஸ்கூலுக்கு வந்து செடி நடுறதுக்கு வந்திருக்கிற ஐயா அவர்களுக்கு திருவாளர் மூர்த்தி அவர்களை அன்போடு வருக வருகவென்று வரவேற்கிறோம். அவரோடு கூட இணைந்து இந்த சேவையை ஆற்றி வரும் திருவாளர் வெங்கட்ராவ் அவர்களையும் திருவாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். எங்க ஸ்கூல் எப்பவுமே இந்த மாதிரி பிளசண்டா அழகா இருக்கிறதுக்கு யாரும் காரணம் இல்லை, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற குட்டி ஏஞ்சல். அவங்க யாரு? குட்டி ஏஞ்சல் தான் காரணம். ஸோ அவங்க 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 இருக்கிறதுனால இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த ஏஞ்சல்ஸும் நல்லா இருக்கிறீங்க, அப்படிதானே? ஸோ இங்க மேடையில் அமர்ந்திருப்பவர்களையும் வளாகத்தில் அமர்ந்திருப்பது இருக்கரம் கூப்பி வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். நமக்காக அவங்க வந்திருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம கேட்கணும், அந்த அவங்களுக்காக கேட்கறது இல்லை, நமக்காக, நம்மளுடைய வருங்காலத்துக்காக. மணி நீரும் மண்ணும் மலையும் அந்நிழல் காடும் உடையதால், அதாவது தெளிந்த நீரும் உயர்ந்த மலையும் பாழ்ந்த நிலமும் அடர்ந்த காடும் உடையது இயற்கையானதாகும். நகரங்களை உருவாக்க மலைகளை குறைத்து மரச்செடிகளை அழித்து உருவாக்கப்படும் மாளிகைகள் 100 ஆண்டுகள் இருக்கும். ஆனால் அது நீண்ட நாள் உயிர் வாழ உன் உடல் முழு தகுதியோடு இருக்குமா? சற்று யோசிமறிந்தால் நாம் இந்தியர் என்று மாற்றட்டும் நேரத்தில் வெட்கக்கேடான புள்ளி விவரம். தலைநகரமா புதுடெல்லி மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமாக உலக சுற்றுச்சூழல் அமைப்பு அறிவித்துள்ளது. காரணம், அங்கு மக்கள் கூட்டத்தை விட வாகன கூட்டம் அதிகரித்தது விளைவாகும். இதனாலே தமிழகத்தில் நிலையாகவும் இருக்கலாம். வீட்டில் தமிழா இல்லை என்றால் நாளை உனக்கு ஒரு சமுதாயமே இல்லாமல் போகும். இதை தவிர்க்க என்னோடு நீயும் கைகோர்த்தால் நாம் வெற்றி காணலாம். முதலில் மாற்றங்களை நம்மள் விதிக்க வேண்டும். நம் சுற்றுப்புறங்களை தூய்மையாக பாதுகாக்க வேண்டும். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், அதை நாட்டுக்கு நாள் படிப்போம். மரம் வளர்ப்போம், வளம் பெறுவோம், உயிர் காப்போம். நன்றி, வணக்கம். A very good morning to one and all present here. Today I am here to speak about something that concerns each one of us, protecting our environment. Our environment is the foundation of our life. The air we breathe, the water we drink, the food we eat, and the beauty we enjoy in nature all comes from the environment. Without a clean and healthy environment, there is no living beings, whether human, animals, or plants. That's why it's so important for us to understand its value and take care of it. Even though the environment is so important for us, we are facing many serious problems. One of the biggest issues is polluting land, water, and air. This pollution not only harms nature but also affects our health. Another major problem is deforestation. Forests are like lungs of the earth. They give us oxygen, protect soil, bring rainfall, and provide shelter to countless number of birds and animals. When trees disappear, soil became weak, rainfall pattern changes, animals lose their homes, and global warming increases. If deforestation continues, our planet will soon struggle to support life. These problems may sound big, but the good news is that each one of us can make a difference. Changes does not always require huge actions. Even small steps when taken by many people can create a big impact. So what can we do now? First, we can reduce plastic use. Simple actions like carrying cloth bag, avoid single-use plastic items, refusing plastic straws, and not littering can go for a long way. If each student here says no to unnecessary plastic, we can reduce a huge amount of waste. Secondly, we can plant trees. Trees give us shade, fresh air, and makes our surrounding beautiful. If each family plants even one tree,
Imagine how many trees our community will give. Thirdly, we can recycle and reuse items. Instead of throwing away plastic, paper or metal, we can recycle them. Recycling saves energy and protects natural resources. Finally, we can spread awareness. If we follow good habits, our friends and family will learn from us. Changes begin from one person and then spreads to many. In conclusion, the environment is our shared home. If we protect it today, it will protect us tomorrow. Let's not wait for others to act. Let us be the generation that cares, the generation that protects, and the generation that takes responsibility. Together, do small but meaningful steps. Reducing plastic, planting trees, and recycling. We can make our planet cleaner, greener, and healthier. Thank you. அடுத்தது உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச ஒரு டிராமா பாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிட்டாங்க பாருங்க. மரம், செடி, கொடி எல்லாம் வந்து பேச போகுது உங்க கூட. என்ன இருக்கு சாப்பிட்ட? கோதுமை தோசை, வேர்க்கடலை சட்னி இருக்குப்பா. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. வேற என்ன வேணும் உனக்கு? பீஸா இருக்கா? அதெல்லாம் இல்லை. பர்கரு? இது என்ன ஹோட்டல் நினச்சிட்டு இருக்கியா? நீ கேட்கறதெல்லாம் இங்கே இல்லை. இதெல்லாம் சாப்பிட்றதுனால தாண்டா வயிறு வலிக்குது. என் வயிறுலாம் நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு தான் வயசாகினே போகுது. இருந்தவே மாட்டேன். சரி சரி போ போ. நான் கிரிக்கெட் விளையாட போறேம்மா. பாய் பாய்ப்பா. கொஞ்சமா பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு போடா. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. சொன்னா எங்க கேட்க போறேன்? எனக்கு இந்த ஜூஸ் போதும். நான் இதை எடுத்துக்கிறேன். பாய் 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 பாய். டேய் என்னடா இங்க ஒரே மரமா இருக்கு. இந்த மரத்துல வெட்டினா கிரவுண்டு செம்மையா கிடைக்கடா கிரிக்கெட் விளையாட அப்படின்ற. நம்மள்ட்ட வெட்டிடலாமா? ஏய் என்னை வெட்டாதீங்கடா. நிலத்தடி நீரே நான் தான் பாதுகாக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஏய் விஷத்தை குறைக்க என்னை வெட்ட உங்களுக்கு யாருடா இருக்கா? என்னை வெட்டாதீங்கடா. எதுவும் தேவையில்ல. டேய் உங்களுக்குலாம் சுகர் வராம பாதுகாக்கிறதே நான் தான்டா. வெட்டாதீங்கடா. எனக்கு எதுவும் தேவையில்ல. நான் தாண்டா மண்ணரிப்பை தடுத்து உங்க எல்லாருக்கும் நன்மை செய்யறேன். என்னை வெட்டாதீங்கடா. ஏய் என்னோட வயசு 100 வருஷம்டா. என்னை வெட்டாதீங்கடா. ஏய் புயல் வேகத்தை குறைப்பதே நான் தான். என்னை ஏன்டா வெட்டுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. போ மச்சான், இந்த மரத்தெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுடலாம். வர வர வர. நாடா இவ்வளவு வெயில் அடிக்குது. எப்படா விளையாடுறது? ஆமாண்டா மச்சான். நீங்க இருக்கிற எல்லாம் மத்தியும் வெட்டிட்டீங்கடா. இப்ப வெயில் அடிக்குன்னு சொன்னா விளையாடுறதுக்கு நீயும் வேணா கூட சேர்ந்து வெட்டல. எங்களை மட்டும் கோச்சோட பாக்குறியாடா? ஏன்டா அப்படி பண்ற? டேய் நீங்க தான்டா சொன்னீங்க வெட்டலான்னு. நீ தான்டா கூட சேர்ந்து வெட்டின. அப்படியே எங்க மேல பள்ளிய போற பத்தியா? சரி விடுடா. இப்ப என்ன பண்ணலாம்? ஏதாவது யோசிக்கலாம். வாங்கடா. நம்ம இந்த மரத்தெல்லாம் வெட்டணும்ல, அதுக்கோசம் ஒரு பரிகாரமா ஏதாவது செஞ்சிடலாம்டா. அப்ப நீ போயிட்டு மரத்தெல்லாம் வாங்கிட்டு வர. நம்ம இந்த கிரவுண்டு ஃபுல்லா நட்டுலாம்டா. நாங்க தோண்டி வைக்கிறோம்டா. சரிடா, நாங்க தோன்றப்ப வாங்கிட்டு வாடா. என்னடா இன்னும் நாளை காணும் செடி வாங்கிட்டு வர போனோட எல்லா செடியும் வாங்கிட்டு வந்துட்டா. தோண்டிட்டீங்களோட நெட் வைக்கலாமாடா? வாடா இந்த செடியெல்லாம் எப்படா வளரும்? இப்ப கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்குல்ல? எப்போ வந்து எப்போ நம்மள கிரிக்கெட் விளையாடுறது? இப்ப கொஞ்சம் பசுமையா இருக்குடா. டேய் இந்த செடியெல்லாம் வளர்ந்துருச்சுடா. நம்மளுக்கு பசுமையா எவ்வளவு அழகா இருக்கு பாரு. கிரிக்கெட் விளையாடவே இடம் இருக்குடா. கிரிக்கெட் விளையாடலாம்.
நாங்கள் தான் பூமியின் நுரையீரல். உங்களுக்கு தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுத்து தேவையான ஆக்சிஜனை உங்களுக்கு தருகிறோம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். ஏய் தள்ளடா, என்னடா சொல்ற பயசா? இப்ப நான் சொல்றேன் பாரு. மரம் வளர்ப்போம், உயிர் காப்போம். மரம் வளர்ப்போம், உயிர் காப்போம். தேங்க்யூ. இதை வந்து ஒரு டிராமாவா நான் பார்க்கல, இந்த சமூகத்துக்கான ஒரு நெத்தியடியா நான் பார்க்கிறேன். ஓகேவா? சோ மரங்களை நம்ம வளர்க்கணும், இந்த சமுதாயத்தை காக்கணும். சமுதாயம்னா யாரு? நம்ம மட்டும் இல்ல, நம்மளுடைய வருங்கால தலைமுறையினருக்கும் பயன்படுற வகையில நம்ம இருக்கணும். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன். சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து சென்னை மாவட்ட கல்வித்துறை முதன்மை அதிகாரி அவர்கள் மூலமாகவும் சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் மூலமாகவும் இன்று நமது பள்ளியை தேர்வு செய்து என்னிடம் மரக்கன்றுகள் நடும் விழாவை தொடங்கி வைக்க சொன்னார்கள். அதன் மூலம் இன்று நமது பள்ளியில் 50 மரக்கன்றுகளை கொண்டு வந்து இங்கே வந்து நட்டு மற்ற உங்களிடம் அதை கொடுக்க நான் வந்துள்ளேன். ஏனென்னா மரம் ஸ்கூல் பள்ளியில் நடுவது ஏன் என்றால் உங்களுக்கு அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வு தான். இதை வந்து நீங்க வந்து உங்க பேரண்ட்ஸ்ட சொல்லி உங்க வீட்டில வந்து மரம் நட ரொம்ப பிரயாசம் பண்ண வேண்டும். வருங்காலத்துல வந்து நீங்க தான் தலைமுறைங்க. நீங்க வந்து உங்க வீட்டுல சொன்னாதான் அந்த மரத்தை நடுறதுக்கு நீங்க உறுதுணையாக இருக்க வேண்டும். உலகம் வந்து நாளுக்கு நாள் வெப்பத்தினால் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? மரங்கள் இல்லை. இருந்த மரங்களை எல்லாம் நாம் வெட்டி வீழ்த்தி விட்டோம். எங்கே பார்த்தாலும் கட்டிடங்கள் தான். எங்கே பார்த்தாலும் கட்டிடங்கள், பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ்கள் உருவாக்கி கொண்டே போகிறது. மரங்களை பற்றி தெரியவில்லை மனிதர்களுக்கு. மரங்கள் நமக்கு காற்று கூட காசு கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டு விட்டோம். ஆக்சிஜன், அதாவது ஒவ்வொரு ஆஸ்பத்திரியிலும் ஆக்சிஜன் பற்றாக்குறையில் இருக்கிறது. காரணம் என்ன? மரங்கள் இல்லை. நீங்க வந்து முயற்சி பண்ண வேண்டும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்கள் தலைமுறை முடிந்து விட்டது, உங்கள் தலைமுறை ஆரம்பித்துக் கொண்டு இருக்கிறது. நீங்கள் வந்து மர நட பிரயாசம் பண்ண வேண்டும். நமது உடன் பிறந்த சகோதர சகோதரியாக நினைக்க வேண்டாம், நம் பெற்றோராக நினைக்க வேண்டாம். அப்படி சொல்லி நீங்க வந்து ஒவ்வொருவரும் ஒரு அன்பு, ஒரு அரவணைப்பு, ஒரு பாசம் கொள்ள வேண்டாம் மரத்தின் மீது. நீங்க அனைவரும் நடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா நடுவீங்களா? வீட்டுல போய் மரம் நடுவீங்களா? இங்க இருக்கிற மரங்களை நீங்க வீட்டுல போயிட்டு உங்க பேரண்ட்ஸோட சேர்ந்து நீங்க நட வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், என் பேச்சை கேட்கும் மாணவ மாணவிகள், உங்க அனைவருக்கும் மீண்டும் முறை நல்வாழ்த்துக்களோட தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். லாஸ்ட்ல கிரீன் எர்த் மிஷன் அவங்க சார்பில் நமக்கு சர்டிபிகேட் தர போறாங்க. பள்ளிக்கு வருகை தந்து நம் பள்ளி வளாகத்தில் மரம் நட காத்திருக்கும் அந்த பசுமை அமைப்பின் தலைவர் திருவாளர் மூர்த்தி சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமக்கு நேரடியாக அவர்களோட தொடர்பு இல்லாட்டையும் ஒரு சிலருடைய தொடர்புகள்னால சாருடைய தொடர்பு கிடைத்தது. அதனால மரம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நீங்க ஒவ்வொரு நாளும் படிக்கிறீங்க, செய்தியில கேட்குறோம், படிக்கிறோம். மண்ணை எவ்வளோ பாதுகாத்துக்குது, அது எவ்வளோ நமக்கு வளங்களை தருகிறது அப்படிங்கிறத படிக்கிறோம். ஆனால் அதை யாரும் செயல்படுத்த விரும்புறதில்ல. மேடையில் பேசுகிறோம், படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு யாரும் முயற்சி எடுக்கிறதில்ல. இவர்களை போன்ற ஒரு சில நல்ல மனிதர்கள் தான் இதில் முழு மூச்சா இறங்கி வேலை செய்கிறாங்க. உங்களுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா, உங்கள் அம்மா அப்பாவையும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லணும், நீங்களும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் இருக்கணும். நிறைய மரங்கள் நடணும். உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற இடத்துல நடலாம், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நடலாம், அல்லது ரோடில். இன்னும் கொஞ்சம் நீங்கள் எல்லாம் பெரியவங்களாவீங்க, பாய்ஸ் எல்லாம் பெரியவங்களாகும்போது இந்த மாதிரி அமைப்புகளில் சேர்ந்து பொது இடங்கள்ல எல்லாம் மரங்களை வளர்க்கறதுக்கு உங்களை கையளிக்கலாம். அதனால் மரம் வளர்த்து
மண்ணை காக்கக்கூடிய இந்த மனிதர்கள் நம்முடைய வளாகத்தில் இருப்பது நமக்கு பெருமை. நாமும் அவர்களோடு இணைந்து அவர்களுடைய இயக்கத்துக்கு உறுதுணையாக இருப்போம். நம்மளும் மரம் வளர்ப்போம், நெகிழியை தவிர்ப்போம். தேங்க்யூ. மாணவர்களாகிய நாங்கள் எங்கள் உயிர் உள்ளவரை இந்த சமுதாயத்திற்காக, எங்களுக்காக, இந்த பூமியில் உள்ள மரங்களை மேன்மேலும் வளர்ப்போம். எந்த விதத்திலும் இயற்கைக்கு நாங்கள் கெடுதல் செய்ய மாட்டோம். இயற்கையான இறைவன் இந்த பூமியை படைத்த போது எவ்வளவு அழகாக படைத்தாரோ அதே போல இந்த பூமி இருக்க நிச்சயமாக நாங்கள் ஒத்துழைப்போம் என உறுதியளிக்கிறோம். தேங்க்யூ.